உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே கிருஷ்ணா, நான் மோகன் ஐயாவை ஆபீஸ்க்கு வர எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டேன். இப்போ துளசி அக்காவோட மரணம் சம்பந்தப்பட்ட ஆதாரம் அவர் கையில கிடைச்சா போதும். இந்த ராதாவோட நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சு இப்ப நான் ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு போறேன். ப்ளீஸ் கூடவே இருங்க. அப்பதான் ராதா வருத்தப்படாம இருப்பா. இன்னைக்கு என் வேண்டுதல் இவ்வளவுதான். அப்புறம் ராதா எங்க போனா? ராதா எங்க போனா இவர்? ராதா கடவுளே கிருஷ்ணா, தயிர் சக்கரையா? என்ன பண்ற நீ? அது மோனையா இன்னைக்கு உங்க ஆபீஸ்க்கு முதல் நாள்ல, அதனாலதான் உங்களுக்கு தயிர் சக்கரை கொடுக்கறேன். நான் ஆபீஸ்க்கு தான் போறேன், சர்க்கஸ்க்கு இல்ல. அதுவும் இல்லாம தயிர் சக்கரை உங்க ஊர்ல இப்படிதான் குடிப்பீங்களோ? ஐயா மோனையா மறந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு முதல் முறை தயிர் சக்கரை இப்படிதான் கொடுத்தேன். எப்பா? அப்பா மோனையா, நீங்க கோர்ட்டு போனீங்களே, உங்க கேஸ்க்காக போனீங்களே அப்ப. ஏமா கூரை உடைக்கலான்ற ஐடியா ஏதாவது இருக்கான்னு? அது சரி. அப்ப அப்போல இருந்தே உன் பார்வை என் மேலதான் இருக்கா? உங்க மேல என்னோட பார்வை சின்ன வயசுல இருந்தே இருக்கு மோனையா. மேல இருந்தே பாத்துட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் கீழே வா, ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல்ல. வர அங்கே இருங்க. வர குஷி மேடம், இது எதுக்கு இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க? பாட்டி, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. சோ இன்னைக்கு இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்றது அவசியம் இல்லையா? ராதா, மோகன், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது ராதா. ஓகே, பை. Now let's go. ராதா, தாமினி, அங்க பாரு, மோகன் ஆபீஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கான். உன்னோட வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சிட்டு இல்ல? என்ன பாக்குற ராதா? எப்படின்னா உன்னோட அவ்வளவு பெரிய பிளான ஃப்ளாப் பண்ணு தானே பாக்குறேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல, வீட்ல எம்எல்ஏ ஏறி நின்னு நீ எவ்வளவு பெரிய டான்ஸ் ஆனாலும் இந்த ஆபீஸ் என்னோட ஏரியா. சோ இங்க எக்ஸாக்ட்லி நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கும். ரொம்ப பறந்துட்டு இருந்தல நீ. மோகன் கிட்ட ஆதாரத்தை காட்டியே ஆகணும்னு பாரு, முடிஞ்சா காட்டிக்கோ. உன்னோட கைக்கு எதுவும் கிடைக்காது, ஏன்னா இங்க இருந்து எல்லாமே மாயமா மறைஞ்சாச்சு. அதுவும் இல்லாம என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற? நான் துளசிய கொன்னுட்டேங்கிறதையா? ஆமா, நான் தான் துளசிய கொலை பண்ணேன். அண்ட் இத நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே. உன்னால என்ன பண்ண முடியும்? இப்ப போ, எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்ட.
ஆனா அதை எப்படி பண்ணுவ? உன்னால பண்ண முடியாது ராதா. இன்ஃபேக்ட் எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படி நீ என்னதான் பண்றன்னு. ஸோ சார், இது நம்மளோட அடுத்த பிளான். இதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் ஒரு தடவை இதை பார்த்தீங்கன்னா தாமினி என்னோட கேபினை ரெனோவேட் பண்றது ராதாவுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு போல இருக்கு. அதுவும் இல்லாம தாமினி அவளுக்கு என்னென்னமோ பேசிட்டாங்க. ரொம்ப வருத்தத்துல இருப்பா. நான் அவகிட்ட இப்ப பேசி ஆகணும். இந்த ராதா எங்க போறா? அவ என் கூடவே இருப்பான்னு சத்தியம் பண்ணா. அதோட அவளுக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறமா என்னால அவளை தனியாவும் விட முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ guys. ராதா, ராதா, எங்க போறா இவ? அதுவும் ஏன் காரை எடுத்துக்கிட்டு இவளை என்ன பண்ற பாரு. அதுவும் இல்லாம என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற? நான் துளசியை கொன்னுட்டேங்கிறதையா? ஆமா, நான் தான் துளசியை கொலை பண்ணேன். உன்னோட கைக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா இங்க இருந்து எல்லாமே மாயமா மறைஞ்சாச்சு. ஒருவேளை தாமினி அக்கா ஒண்ணு விடாம எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டாங்களா? எனக்கு இப்ப துளசி அக்காவோட உதவி வேணும். அவங்களால மட்டும்தான் எனக்கு. இல்ல நான் ஏற்கனவே மோனையா முன்னாடி ஆதாரங்கிற வார்த்தையை சொல்லி ரொம்ப சொதப்பிட்டேன். மோனையா ஏற்கனவே ஆபீஸ்குள்ள நுழையும் போதே பயந்து போயிருந்தாரு. இதுக்கு மேல அவரை நான் தொல்லை பண்ண முடியாது. இந்த நிலைமையில நான் மோனையோட போன் எடுத்து வாய் தவறி அவர்கிட்ட ஏதாவது உளறிட்டேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன மன்னிச்சிருங்க மோனையா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.